ஹைதராபாத்தில் புல்லட் பைக்கின் டேங்க் வெடித்து சிதறியதில் 8 பேர் தீக்காயமடைந்துள்ளனர். தண்ணீர் ஊற்றி அணைக்கும் முயற்சி தோல்வியில் முடிய பெட்ரோல் டேங்க் வெடித்து சிதறியதன் பின்னணி என்ன? மாநிலம் ஹைதராபாத்தில் சுட்டெரிக்கும் சூடான வெயிலுக்கு மத்தியில் இளைஞர் ஒருவர் தனது புல்லட் பைக்கில் அஸ்லாம் ஃபங்க்ஷன் மொகல்புரா பகுதியில் ஒய்யாரமாக சென்றார். அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த பைக்கின் பெட்ரோல் டேங்கில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் உடனடியாக தனது பைக்கை கீழே போட்டுவிட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதனை கண்டு அருகில் இருந்தவர்களும் உதவிக்கு தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க போராடினர். தொடர்ந்து தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்ததால் ஈர சாக்கை போட்டும் மணலை அள்ளி போட்டும் அணைக்க முற்பட்டனர். அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்ததால் புல்லட் பைக்கின் பெட்ரோல் டேங்கில் மொத்தமாக தீ பரவி வெடித்து சிதறியது. அப்போது அருகிலிருந்த போலீசார் உட்பட 8 பேர் மீது தீப்பற்றியது. இந்த விபத்தில் காயமடைந்த அனைவரையும் தீயணைப்புத் துறையினர் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஹைதராபாத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் புல்லட் பைக்கின் டேங்க் வெடித்து சிதறிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து குறித்து ஹைதராபாத் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புல்லட் பைக்கில் பற்றிய தீயை எப்படியாவது அணைத்து விடலாம் என்று போராடிய 8 பேரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.